நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை நாள் மாலை பொழுதை இனிதாக கத்த தந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்தின் சங்கம் வானொலி கூடாக நேரடி ஒளிபரப்பை செய்ய கத்தர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் இந்த மாலை பொழுதுல இணைந்திருக்கிற ஊழியர்களையும் இணைய போற ஊழியர்களையும் கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நிச்சய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் கிருபியாய் தந்த இந்த நேரத்துக்காக எங்கள் தகப்பனிடம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரமானவரே, நன்றி தகப்பனே, கிருபியாய் இந்த நேரத்தை எங்களுக்கு அனுகூலப்படுத்தி தந்தீரே. இந்த மாலை பொழுதை அருமையான பொழுதாய் மோடு உறவாடி மகிழ அப்பா இன்னும் உடைய வார்த்தையை கற்றுக்கொடுக்க அப்பா நீங்க கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் உங்களை பயன்படுத்துகிறீர். அதுக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே பாராட்டு இந்த நல்ல வேலைக்காக சோஸ்திரம் கோடி சோஸ்திரம் அப்பா. இந்த நாளும் இந்த நேரத்திலும் ஒப்பு கொடுக்கிறோம் சங்கம் வானொலி ஊழியத்தை அப்பா. காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க வழி நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அநேகர் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் அந்த விடுதலை கூட வெளிச்சம் உண்டென்று கண்டுகொள்ளவும் அவருடைய மனக்கண்களை திறந்திருக்கிறீங்க, செவியலை திறந்திருக்கிறீங்க, கடின இருதய சிந்தைகளை மாற்றி இருக்கிறீங்க. அந்த நல்ல கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் தகப்பனே. அநேக சாட்சியில் எழுப்பி இருக்கிறீங்கப்பா, அதற்காக கோடி கோடி சோஸ்திரம் தகப்பனே. தகப்பனே அந்த ஊழியத்தை செய்யறதும் ஊழியத்தின் ஸ்தாபனமான பிரதற்கு அச்சபிக்கிறோம். உடனே பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாரையும் இடத்திற்கருத்துக்குள்ளாய் தருகிறோம். அவர்களை குடும்பம் ஆசீர்வதிங்க. இன்னும் புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து புதிய தொழில்நுட்ப வசதிகளோடு ஊழியத்தை செய்ய நீங்க அனுகூலப்படுத்தி பெருமை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சமாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தை நீ ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஐயா இந்த ஊழியத்தை செய்யறதான மூத்த ஊழியரான ஐயா மகேந்திரையா ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை விசாலமாக்கி கொடுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற கர்த்தாவே அப்பாடோடு சிஸ்டருக்கா ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அதே போல ரஞ்சனி சிஸ்டருக்கா ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கண்ணா சிஸ்டருக்கா ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உம்முடைய வல்லமையும் கிருபையும் பெருகட்டும் ஐயா. இன்னும் புதிய தாளங்களை கூட்டி கொடுத்து அப்பா அவருடைய சுவிசேஷன் ஒளி எங்கும் பரவ செய்கிற வழிகளாக அப்பா உடைய நித்திய வழியை சொல்லுற பிள்ளைகளாக நீர் வழிப்படுத்த வேண்டுமாய், வழி நடத்த வேண்டுமாய் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுங்க அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. என்னென்ன பாரத்தோடு என்னென்ன நோக்கத்தோடு இந்த வானொலியோடு இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக வாஞ்சியோடு காட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திற்கு பாரங்கள் வேத நீங்கட்டும், வெளிச்சம் உண்டாட்டும். சங்கம் வானொலி அவர்களுக்குள்ள சங்கமித்து கர்த்தாவை உமக்குள்ள சங்கமிக்க நீ திரும்ப செய்வீரா. தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுப்பி தருவீரா. ஊழியம் செய்யும்படியான வாஞ்சி விருப்பத்தை அப்பா நீங்க இந்த அழைக்கூடாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்களா. அந்த கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். அவளை தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே அடிமையை ஒப்புக்கு எடுக்கிறேன். இந்த நேரம் இந்த தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தை வல்லமை தாங்க ஆண்டவர். அறியாத மெட்டாத விளங்காத காரியங்களை சொல்லித்தாங்க கர்த்தாவே. உங்களுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கு எடுக்கிறேன் தகப்பனே. குடும்பத்தை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதி. இன்னும் உமக்காழ்ந்து பிரகாசிக்க கிருபை வாசல்கள் உண்டு பண்ணித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலையும் நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளும் எங்கள் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இந்த நாளும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீத புஸ்தகம் 92 சங்கீதம் 5 வசனம் இப்படி சொல்கிறது. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவருடைய கிரியைகள் மீறே மகத்துவமானது. அவருடைய கிரியை சொல்ல போனா எந்த வைத்தியராலும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஆராய்ச்சியாளரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆழத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஆழமாக நாங்கள் சுவாசித்தாலும் அந்த ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவுக்கு அப்பாற்பட்ட ஆழமான
அந்த யோசனைகள் பெரிய வரிசையில மகத்துவம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் இந்த வார்த்தையை தந்து இந்த நாளிலும் அவருடைய ஆலோசனைக்கும் அவருடைய யோசனைகளும் அவருடைய கிரியைகளும் வெளிப்பட விட்டுக் கொடுப்போம். நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். நாளை நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்பு நேயர்களுக்கும் அன்பு ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். நாளை 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபத்துக்கூடாய் கடன் செல்ல போகின்றோம். 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூடாய் கடன் செல்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை தர எங்களோடு பாஸ்டர் ஞான பிரகாசம் ஐயா இலங்கை தேசத்தில் இருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 8 மணிக்கு நாங்கள் ஒரு சாட்சியை கேட்க போகின்றோம். அவர்கள் நிச்சயமாக ஏஞ்சல் சகோதரி அவர்கள் இந்திய தேசத்துல இருந்து எங்களோடு இணைந்து ஒரு சாட்சி தங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சியை நமக்கு வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். 8 மணில இருந்து 8:30 வரைக்கும் நாங்கள் அந்த டெஸ்ட் மணியை கேட்டு அதுக்கு பிற்பாடு நாங்கள் 8:30 இருந்து 9 மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். அதே போல நாங்கள் 9 மணிக்கு மீண்டுமாக வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து சென்று 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவில இருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 இருந்து சகோதரி நான் வழங்க அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து தேவ செய்தியை எடுத்து வருவோம். இதே இந்த நாளும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் தேவன் முன் குறித்தவைகளாகும். அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய யோசனை ஆழமான யோசனைகள் அந்த யோசனைகள் வெளிப்படும்படியாக அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நான் ஒன்றே மகிமைப்படுவதாக நாங்கள் துதிபாட ஜெபத்துக்கூடாக கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் ஆரம்ப ஜெபத்துக்கூடாக எங்களோடு நடத்தி செல்ல இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் கருணா அவர்கள். அழைப்பிற்கும் சௌரி இணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் பாடி துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலை எங்களோடு நான் இணைகின்றேன். ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரே தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். சுவாமி தகப்பனே உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு சர்வாயுத வர்க்கமாயிருக்கிறது ஆண்டவரே. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களை எதிர்த்து வரும் எந்த அக்கினி அஸ்திரத்தை மவித்து போடத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் நீர் முன்னே செல்லுகிறவராயிருக்கிறீர், பரிசுத்தராயிருக்கிற நீர் கர்த்தாவே தகப்பனைங்களையும் நான் பரிசுத்தராயிருக்கிறேன் அது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய சமூகத்துக்கு கரை திரை அற்றவர்களாய் வந்து சேரும்படியாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியாய் உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தாவே நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய திருப்பாத்திலே சரோனஸ்லி பிரதரையும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளையும் இன்னும் மகேந்திரனங்களையும் இன்னும் சாரி சுவா அலங்கோ ரஞ்சினி அலங்காரமணி என்னும் டோலி ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவர் நீர், போக்கிலும் வரத்திலும் துணையாயிருக்கிறவர், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லா காரியங்களும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து கிடைக்கும்படியாய் கர்த்தர் அவர்கள் ஒருவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து என்னங்க தாவே தகப்பனே வரப்போற ஒரு ஊழியக்காரன் வார்த்தையை கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். இந்த கடைசி காலங்களில் அநேகரை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தை இந்த வானிலை கூட கடந்து போகிறதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்துல அநேகர் உம்மை நோக்கி ஓடி வருகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் வந்து உம்முடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை எடுத்து பரமராஜ்யத்துக்கு தங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக் கொள்ளும்படியாய் நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு தேசத்திலும் அந்த மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பன் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வாக்கு பண்ணின எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா
வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறது, ஆகாய விரிவு உம்முடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது போல கத்தர் நீர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே நீர் செயல்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் சத்தியத்துக்குள்ளானது ஆண்டவரே. அது நிறைவேறி கொண்டிருக்கிறதை ஒவ்வொரு ஜனமும் அறியட்டும். நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறாராயும் அதை நடைமுறைப்படுத்துகிறவராயும் இருக்கிறீர். நீர் கத்தாவே ஓங்கிய புயமுள்ளவர், நீர் பலத்த பராக்கிரமம் உள்ள பெரிய தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறியும் மட்டாய் கத்தர் நீர் வெளிப்பட போகிறதை கத்தாவே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்பா, எங்களையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து சேரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மீட்டு கொண்டதீங்க ஆண்டவரே. அந்த யூத சந்ததிகளுக்காக கத்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த சந்ததி கூட கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். உம்முடைய பாதம் வந்து நிற்கும் முன்பாக அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். அங்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க காண்கிற தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த யுத்தத்தை நடத்துகிறார்களோ அது எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, மேசியாக்காக அவர்கள் கட்ட போற அந்த ஆலயத்திலே நீர் வந்து குடியிருக்க போறதை அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அது ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மை விட்டு விலகி போன ஜனங்கள் கத்தாவே, இந்த யுத்தத்திலே கை போடுகிற ஜனங்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடைசி நிமிடத்தில் ஆகிலும் கத்தரே தேவன் என்று தடவியாகிலும் கண்டுபிடிப்பார்கள் என்று நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. அது போல ஒவ்வொருவரும் உண்மை தடவியாகிலும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே கண்டுபிடிப்பார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லி நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. அது போல அந்த தேசத்து ஜனங்கள் உண்மை அறியும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவே நீர் செயல்பட பாதுகாக்கிறவர் நீர். அயலுள்ள ஒரு தேசத்தையும் நீர் காண்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அயல் நாடுகள் உள்ள தேசங்கள் உள்ள மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. எவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை துன்பப்படுத்துற அந்த கிறிஸ்தவ மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பு முடியாது அப்பா. அவர்கள் மரணத்தை ஜெயமாய் விழுங்கும்படியாய் நீர் அவர்களுக்கு முன்மாதிரியாய் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கியவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் அவர்களுக்கு பாதுகாப்பும் கோட்டையும் மரணமாய் இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களும் பெருகும்படியாய் கத்தர் நீர் ஊழியக்காரரை அந்த இடங்களுக்கு அனுப்பி அநேக ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமாக நாங்கள் இடத்திலே கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம் ஆண்டவரே. செயல்படுங்க ஆண்டவரே. செயல்படுத்துகிற தகப்பன் நீர் எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து பாதுகாப்புக்காக வேண்டி எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, சதைகள் உண்டாகட்டும்,
வசனம் உணவாகட்டும், சதைகள் உண்டாகட்டும். வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. தோளினால் மூடணுமே, பரிசுத்தம் ஆகணுமே. ஐயா தோளினால் மூடணுமே, பரிசுத்தம் ஆகணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. Praise Lord, sister. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அருமையான பாடல். எல்லாருக்கும் பாடப்பட்டு ஜெபித்தீங்கள். அருமையாக தேவ நாமத்தை பாட்டி துதித்து மகிமைப்படுத்தினீங்க. அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் சங்கீத தியானமாக 92ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்போம். சங்கீதம் 92 1 தொடக்கம் 5 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்.
உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். இந்த இடத்துல சங்கீதக்காரன் நமக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். அவரை எப்படியாக நாங்கள் துதிக்க வேண்டும்? ஏன் துதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரே சர்வவல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர். அவருடைய கரத்தின் கிரியையைத்தான் நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட வல்லமையான மகத்துவம் உள்ள கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனை நாங்கள் துதித்து மகிழ்வோம். அதுக்காக இந்த சங்க வானொலி நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானொலியில் சங்கமித்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க போகின்றோம். ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. எடுத்து வாருங்கள், உங்களோடு நான் ஒருமனப்படுகிறேன். ஆமென். ஆமென். நன்றி நன்றி சாமி. நன்றி அப்பா, இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு தந்த இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக ஒளிவாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கிரியை செய்ய போற கிருபியலுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க அழைத்தவர் ஐயா, உண்மை உள்ளவர் ஐயா. அழைத்தவரை உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கிடுங்க ஐயா. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றம் என்று காத்திடும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே நீங்க உங்களோட சித்தத்தின்படி பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டையா. வரப்போரும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்க உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொலைந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் எங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவர்களை கொண்டு உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரையும் உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. உங்களை நம்பி இருக்கிறவர்களை நீங்க ஒருபொழுதும் வெக்கத்துக்கள் போட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா. ஆமேன். நன்றி சாமி. நேற்றும் என்று மாறாதவர் அப்படியே ஒவ்வொரு நிமிடம் உங்களோட கிருபை எங்க கூட இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. நான் நேசிக்கும் தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். சாரி. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் துணையாய் ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சுற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊற்றுக்குழாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடினே. எந்தனுக்கே காவலவர், நானுடன் அவர் உயிரே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட பாதத்தண்டையில் அமர்ந்திருப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லாருக்கும் ஊழியருக்காக ஜெபித்தீர்கள். அருமையான பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தின உங்களை கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். Praise the Lord. ஆமென். நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வதித்து ஊழியருக்கான ஜெபத்தை, நேரலுக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். சரியா டொரண்டோ நேரம் 7:25 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடன் சொல்ல போன்றோம். சுருக்கமா ஜெபிங்க சிஸ்டர். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless you. Amen. 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 Thank you, Lord, for this wonderful ministry that has been going on, Lord, from Nitya Velicham this evening, Father. And also, Lord, we thank you for all that you have, Lord, been glorified and magnified and honored through the day, Lord, from Sangamam Radio Gospel that has been, Lord, emanating, Lord, right from the morning hours. We thank you for all of the ministries that have been going on, that have been already, Lord Jesus, been such a wonderful blessing, Lord, for the rest of the nations of the world. So, Lord, now we, Lord Jesus, entrust, Lord, even as we come to the 110 nations that are now, Lord Jesus, coming and joining, Lord, this ministry that you have been choosing and making it as an end days of the ministry that is being going forth, Lord. Therefore, Lord, we give them into your hands, Lord, even as you have been, Lord, emanating through the power of your Holy Spirit, Lord, right from the beginning of this ministry, Father, and even hosting through Sister Subha, Lord, be with the leader and guider, anoint her. Thank you for the leading and the guidance that comes, Lord Jesus, only through the power of your Holy Spirit, Lord, and we thank you for that, Lord. And we, Lord, entrust, Lord, all the rest of the ministry, even as Sister Karuna, Sister Dolly, both have been coming and praying and singing and glorifying your name, Lord, and ministering, Lord Jesus, and many people have been blessed by it as well. And now, Lord, entrust, Lord Jesus, even Brother Mahendran, Lord Jesus, who have been much of a servant of the Lord, who have been feeling the burden of souls to bring forth Nitya Velicham in the evening hours, Lord, that had been put upon his heart and his mind. We give him to you, Lord, with all the call and everything that goes on with it, Lord, with your anointing resting upon him, with him and his family, and your protection upon him. And also thank you, Father, once again, Lord, for Brother Leslie and Sister Rita, even as the Lord Jesus, they have been dedicated, Lord, and Lord, they have been giving their lives to you, Lord, with this networks to go on to the rest of the nations of the world. Is this nothing but the work of your Holy Spirit? It's the work of your hand, Lord, that has been, Lord, choosing, calling, and emanating, Lord Jesus, the work you have entrusted to, Lord Jesus, according to the way it has been now moving, Lord, through your Spirit. And I thank you for that. Bless them, Lord, lead them, guide them every step of the way, even as they, Lord, go into all these networks to give, Lord, what it takes, Lord Jesus, even to go into all the media networks, Father, YouTube and Facebook and all the rest, Lord. Give them your guidance, Lord, even, Lord Jesus, to go into organizing all the networks and the productions and all that go on with it, Lord, morning till evening, Father. We thank you for leading and guiding them, Lord, each step of the way, and for the guidance of your power and your presence and your Holy Spirit with them, I pray, in Jesus' name. I also now thank you, Father, for the nations of the world that are coming and listening, Father, 110 nations and many more
that are gathering, Lord, even as the end days of the ministry that are coming, oh Lord, into a close of the church age, Lord, you would do, Lord, a quick work that you said, Lord, that you would do upon the face of the work before you come, Lord, through the power of your Holy Spirit. And therefore we thank you, Lord, for many that are coming and joining, Lord, through these networks. It is not an accident. It is not, Lord, you are, just like you said, Lord, not by might nor by power, but by my Spirit, saith the Lord. Just like you said it through Lord Jesus to Zerubbabel, from Zechariah, Lord, from even Lord Zechariah chapter 4 verse 26. Lord, we decree and declare that over these networks, Lord, even as we thank you for that, Lord. And Lord, we thank you, Lord, for the ministry that is going on as the people are receiving and being blessed by it, Lord. Lord, minister to them, Lord, physically, mentally, emotionally, and spiritually, Lord, more than anything, Lord, that their souls will be revived, quickened, and Lord Jesus, brought forth, Lord, much of the fruit, Lord, that would come through, Lord, and not only, Lord, the hearers, but doers of the word, Lord, and obedience to come into their hearts and their spirits, Lord, that the work that is going on through the lips of the servants, Lord, even as they minister, Lord Jesus, from the word of the living God, as they would go out, Lord, would bring forth much fruit and much of what you would do, Lord, in terms of bringing a harvest, Lord, into the kingdom, as souls, Lord, respond and accept you as their Lord and their Savior before the end of this evening as well, I pray, in Jesus' name. Amen and amen. Amen, amen. Thank you, sister. Thank you. Thank you so much. God bless you, you and your family and your ministry. Thank you, sister. Amen. Bless you too, Sister Subha. Amen. Amen, amen. நாங்கள் இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கு கடந்து சென்றோம். நாங்கள் அடுத்ததாக வார்த்தைகள்